100 நாள் வேலை திட்ட பணிகள் உங்கள் பகுதியில் எவ்வாறு நடைபெறுகிறது என்றும் அதனால் உங்கள் பகுதி அடைந்த பயன் என்ன என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கும்பகோணம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். பேரை மட்டும்தான் மாத்திருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில நாளில் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஆட்கள் சரியாக பராமரிக்கிறது சுத்தமாகவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது இந்த வாய்க்கால் பணித்திட்டம் தூர்வார பணித்திட்டம் சுத்தமாக அதிகமாக நடைபெறதே இல்லை. மக்களுடைய கருத்து என்னன்னா, இந்த 2024, 25 இந்த வாய்க்கால் தூர்வார பணி நடக்கணும்ட்டு சொன்னாங்க. அந்த 100 நாள் வழியில் சின்ன சின்ன காவாய் வாய்க்கால் மட்டும் எல்லாமே தூர்வாரவே இல்லை சுத்தமாகவே. ஆள் வராங்க போகிறாங்க வராங்க அவ்வளோதான் மட்டுமே. வேற எந்த விஷயத்திலையும் வேலை சரியாகவே நடக்கிறது இல்லை. 100 நாட்கள் திட்டத்தை மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தியிருக்கிறார்கள். இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இந்த 100 நாட்கள் பணிகள் மூலம் பணிகள் கொஞ்சம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் அங்கங்கே சில வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அதை மத்திய அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. தமிழகத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிக சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது வறுமை ஒழிப்பதற்காக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேலை உறுதி திட்டம். அந்த 100 நாள் இருந்ததை இன்றைக்கி 100 நாட்களுக்கு மேலே உசைத்திருக்கிறாங்க. அதுக்கான வருவாயை உயர்த்திருக்கிறாங்க. மிக சிறப்பான முறையில் கண்காணிக்கணும். உள்ளூர் நிர்வாகம் சிறப்பான முறையில் எந்த விதமான முறைகேடு இல்லாமல் செஞ்சால் மக்களுக்கு நலனாக இருக்கும், பொது இடங்களுக்கும் பயன்பாடாக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் கும்பகோணம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.